ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு வயசான ஆளை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் ஃபோ. இப்போ இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் ஒரு பையன் இன்னொரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா உன்னோட ஸ்டெப் மதரை உங்கள் அப்பா இன்ட்ரோ கொடுக்க போகிறாரு போல், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடே நீ வேறப்பா, அந்த பொண்ணால் பேச முடியாது, அந்த பொண்ணோட ஃபேமிலி சரியில்லை, அதனால தான் எங்கள் அப்பா அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக கல்யாணம் பண்ண ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கல்யாண பொண்ணு தான் வரா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பையனோட அப்பா இவளையே பார்த்துட்டு இருக்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா உங்கள் அப்பா மிரட்டி இருப்பாரு, எங்கள் பாரியான் உன்னோட குடும்பம் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் காசுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ணணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு தான் மெசேஜ் அனுப்புவா, உனக்கு 2 வழி இருக்குது, ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைனா நான் உனக்கு ஸ்டெப் மதராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. யாருக்குன்னு பார்த்தா அந்த ஆளோட பையனுக்கு தான். இப்போ அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா இவளோட கையை பிடிச்சி எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்கு பின்னாடி உள்ள ஸ்க்ரீனில் ஹீரோயின் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த கதையோட ஹீரோ, அதாவது இந்த ஆளோட பையன் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு மேலே ஏதாவது சீன் நடந்துச்சுன்னா நாளைக்கே உன்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுனில் போகும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்கப்பா பயந்து போயிட்டு, இந்த இடத்துல எதுக்காக எல்லாரும் வந்திருக்கோன்னா என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன்னு இந்த ஆள் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் இடுப்பில் கையை போட்டுட்ருக்க. இவ ஹீரோவை பார்க்குறா. என்ன பார்க்குற, என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதுன்னா நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், இன்னிலேருந்து என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாற்றிடுறான். இப்போ அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டுருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீ என்னை கல்யாணம் தான் பண்ணிக்க போறியா, உனக்கு பயமா இல்லையா எங்கள் அப்பாவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருக்கா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஆளால் பேச முடியாது, அவள் ஒரு ஊமை. இவன் ஹீரோ இப்படி கேள்வி கேட்டோன்னே அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவ கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரு ஆள் வேணும்னே காரை ஒரு லேடி மேலே விட்டு ஏற்றிருப்பாரு. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பா தான். அவரை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு இருக்க. என்ன பார்த்த, நீ பார்த்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இவ்வளோ பிடிச்சி மாட்டி விட, அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இங்கே பாரு, இன்னைக்கு நைட்டு என்ன பார்த்தியோ அதை மறந்துடு, அந்த ஃபூ குடும்பத்தை நம்பி தான் உங்கள் அப்பாவோட எல்லா பிஸ்னஸும் இருக்குது, அவர் கொலை பண்ணதை நீ பார்த்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நம்ம குடும்பம் நடுத்தெருவில் தான் நிற்கும், என் வயிற்றுல குழந்தை வேற இருக்குது, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் பேச்சு தான் எடுக்கணும், இன்னிலேருந்து உனக்கு பேச்சு வராது, நீ ஒரு ஊமை, என் மூத்த பொண்ணால் பேச முடியாது, நீ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குடும்பமும் நல்லா இருப்போம், நான் சொல்கிறத புரிஞ்சுக்க, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ ஊமன்றதை மறந்துடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஊமையாக தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவளால் பேச முடியும், யாருக்கிட்டே பேச மாட்டா. ஹீரோயின் வளர்ந்ததுக்கப்புறம் அவள் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் கூட படித்த பசங்க இவளை புலி பண்ணியிருப்பாங்க. நீ எப்போவுமே பேச மாட்டியா, வலிச்சா கூட கத்த மாட்டியான்னு அவள் காலில் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் காப்பாற்றிருப்பான். அது எல்லாத்தையும் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட மெடிக்கல் பில்லை நான் பார்த்துக்கிறேன், ஒரு தங்கச்சி படிப்புக்கான செலவையும் நான் பார்த்துக்கிறேன், நீ நல்ல பொண்டாட்டியாக மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவில் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இப்போ நைட் ஆகுது. நைட் இவ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோரை சாத்தலான்னு வர இவ பயந்து போயிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் இவ கூட தூங்கலான்னு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவ கிட்ட அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பார்க்குறத பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இவ கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள துணி எல்லாத்தையும் இவ மடிச்சு வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வரதை பார்த்தோன்னே இவ ஹீரோ கிட்டே ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக டைப் பண்ண வரும்போது, நீ உன்னோட சைகையாலே சொல்லலாம், என்னால் நீ என்ன பேச வரன்னு புரிஞ்சுக்க முடியும், டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவனோட கோட்டில் லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவர் ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கல, அவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற பொண்ணு வேற ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவனோட அசிஸ்டன்ட். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோவோட டையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும், பாத்தியா 2 பேரும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்காங்கன்னு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் பற்றி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. இவங்க 2 பேரையும் மாற்றோன்னு இவளோட முகம் மாறி போயிட்டு இருக்க. மேடம் யார்
யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்க ஹீரோவும் அவளை பார்த்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் சாரோட பொண்டாட்டின்னு டைப் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, உன்னை வீட்லயே ஒழுங்கா இருக்க சொன்னேன்ல, ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு போற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, ஏய் இந்த பொண்ணு தான் நம்ம பாஸோட புது பொண்டாட்டி, அது மட்டும் இல்லை இந்த பொண்ணால பேசக்கூட முடியாது தெரியுமான்னு சொல்ல, இவ்வளெல்லாம் யாரு பாப்பா, பாஸுக்கு நம்ம செக்ரட்டரி மேலே தான் கண் அப்படின்னு அவளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த பொண்ணு என்னோட புது அசிஸ்டன்ட்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையை பார்க்குறா. அவள் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்க, ஹீரோயின் தான் காப்பாற்றிருப்பா. இவ இப்படி காப்பாற்றும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னோட பேர் என்னன்னு சொல்ல மாட்டியா, அப்படின்னா அந்த பொருளை பத்திரமா வச்சுக்க, இது எங்கள் அம்மாவோடது, இதை நீ கையில் போட்டுட்டு இருந்தனா கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருப்பான். அந்த பிரேஸ்லெட் இவகிட்ட இருக்கிறத பார்த்தவொன்னே இது என்னோடதாச்சே, இது எப்படி ஓங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இதை சாரிக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருப்பா. இவ இப்படி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா காஸ்ட்லியான பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, இதையே சாரிக்கிட்ட கொடுக்கணும், கொஞ்ச நாள் கையில் போட்டுட்டு அப்புறமா கொடுக்கலான்னு இவ பிளான் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவில் தப்பாக புரிஞ்சுட்டு அசிஸ்டண்டாக மாற்றிருப்பான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா என் பிரேஸ்லெட்டை எதுக்காக போட்டிருக்கேன்னு இவ அவளோட பாஷையில் கேட்டுட்டு இருக்க. நீ என்ன பேசுகிறன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு இவ சொல்ல, போது நிப்பாட்டு, இது ஆஃபீஸ்ல நினச்சா என்ன நினச்ச, இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இப்போ வேணா பார்த்தீங்கன்னா நீ போய் வேலை பாரு, நான் அவ கூட பேசிட்டு வரேன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். இப்போ ஹீரோ இப்படி அனுப்பி வைக்க ஹீரோயின் டக்குன்னு பேசலான்னு வரும்போது டக்குன்னு வாய்ஸை டவுன் பண்ணிடுறா. அதை பார்த்தவொன்னே இவங்களால பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணுறா. இவ இப்படி டைப் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பெட்டில் என் கூட ஒன்றா இருக்கும்போது கூட இந்த மாதிரி சத்தம் போட மாட்டா, அப்புறம் எப்படி அவளால் பேச முடியும், அவளால் சுத்தமாக பேச முடியாதுன்னு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோ இப்படி இன்சல்ட் பண்ணதை பார்த்தோன்னே அவளோட முகம் மாறி போயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு அவனால பேச முடியுமா, உண்மையாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ அமைதியாக இருக்கா. இவ இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் ப்ரெக்னெண்டாக இருக்கதா சொல்கிறாங்க. உங்கள் உடம்புல சுத்தமாக தெம்பல, நல்லா சாப்பிட்டா தான் குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரிப்போர்ட்டை கையில் வாங்கிட்டு இவ ரொம்ப சோகமாக வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் வெளியே வந்துட்டு அவளோட ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு டேப்லெட்டை தான் எடுக்கிறா. என்னடுன்னு பார்த்தா ஹீரோ எப்பெல்லாம் அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறானோ அப்பெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேப்லெட் கொடுத்துட்டு போவான். ஆனால் அந்த டேப்லெட்டை இவ எடுத்துட்டு இருக்க மாட்டா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரில அப்படின்ற மாதிரி இவ பயந்து போய் முழிச்சிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அடுத்து ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு டைப் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் பிஸியாக இருக்கேன், டாக்டரை பார்த்துட்டு நீ ஏன் வீட்டுக்கு போன ரிப்ளை பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே இவ ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்ற மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என் தங்கச்சி கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவ அவளோட தங்கச்சியை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அக்கா நீ மாமா கூட சந்தோஷமாக தான் இருக்கியா, ஆனால் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, எதுக்காக மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவர் என்னையும் அம்மாவையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, மாமா நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது, ஆனால் அவரோட அப்பா ரொம்ப மோசமானவர் தெரியுமா, அவருக்கு வெளியில் இல்லீகலாக குழந்தைங்களா இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க, எதுக்கும் மாமா கிட்ட பார்த்து பத்திரமா இரு, உன்னை விட்டுட்டு வெளியில் ஏதாவது பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்க போறாருன்னு சொல்ல. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாய முடுவோம் மாமாவோட ஃபேமிலியை பற்றி எதுவும் பேசாதன்னு சொல்ல. சரி புரியுது, ஆயிரம் தான் இருந்தாலும் மாமாவோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலியாச்சே, நான் அப்படிலாம் பேச மாட்டேன்னு ஏதோ மனசில் வச்சுக்காதுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். அவனை பார்த்தீங்கன்னா பெய்க்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, வயிறு வலி சரியாகணும், அதனால கஷாயம் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளோட மனசே ஒடிஞ்சு போயிருது. என் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், ஆனால் நீ அந்த பொண்ணை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை விட்டுட்டு என் கூட ஹாஸ்பிட்டல் வரதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல தெரியுமா, ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு சொல்ல. உன் ஹெல்த்து தான் எனக்கு முக்கியம், இதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்ல. உண்மையாவே சொல்கிறீங்க, உண்மையாகவே நீங்கள் என் கூட இருக்குது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் கஷாயத்தை எடுத்துகிட்டு வரா. இப்போ அவள் வர்றதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் ஊதி விடுறீங்களான்னு சொல்ல. ஹீரோவும் சரின்னா அவள் கண்ணை ஊதி விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ வந்து இடத்த விட்டு போனதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன அக்கா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அவளை பற்றி நீ கவலைப்படாத வா போகலான்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்தவன் அவள் கையில் இருக்க ரிப்போர்ட்டை பார்த்துட்றான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இந்த விஷயம் புருஷனுக்கு தெரியாதுல்ல, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதானே. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறான். ஓ பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த விஷயம் உனக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை உன் பொண்டாட்டியும் என்கிட்ட தான் இருக்கான்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா. இப்போ அந்த இடத்துல இவளுக்கு அட்மிஷன் கார்டு போடலான்னு பார்க்க நர்ஸை பார்த்தீங்கன்னா, சார் பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர் நீங்கள் தானே, அட்மிஷன் கார்டு போடணும் வாங்கன்னு சொல்லி ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஹீரோவோட ஃபோனை இவ தான் கையில் வச்சுட்ருக்கா. இப்போ அவன் அனுப்பின ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே இவ டக்குன்னு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் டிலீட் பண்ணி விட்டுறா. இப்போவே இப்படி டிலீட் பண்ணி விட்டுட்ருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, ஏய் என்ன உன் புருஷனுக்கு உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை போல், உன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறமா எந்த ரிப்ளைவும் பண்ணாமல் இருக்கான், உன் மேலே பாசமே இல்லையா, இந்தா நீயே பேசுவோம் புருஷன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கால் போட்டு கொடுத்துட்ருக்க. இவன் அமைதியாக இருக்கா. என்ன எதுவும் பேசாமல் இருக்க, நீ என்ன ஊமையா, ஒழுங்கா அவன் புருஷன்கிட்ட பேசி இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல இவன் அமைதியாகவே இருக்கா. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, உன்னை மாதிரி நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உன்னை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் கூட இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்ருக்கான். நான் உனக்கு அப்போ வேணும்டா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ண, இது கண்டிப்பாக ஸ்பேம் காலாக தான் இருக்கணும், நீங்கள் அந்த நம்பரை பிளாக் லிஸ்ட்டை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் பிளாக் லிஸ்ட்டு போடும்போது கரெக்டாக அவன் கால் பண்ணிடுறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ண, உன்னோட பொண்டாட்டி மட்டும் இல்லை அவள் வயிற்றில் இருக்க குழந்தையும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, என்னது பொண்டாட்டி குழந்தையானே இவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தனியாக வந்துடுறான் பேசுகிறதுக்காக. என்ன உளர்ற, என்ன பொண்டாட்டி என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் விஷயம் தெரியாதுல்ல, ஒரு பொண்டாட்டி இருந்தால் அந்த ஒரு பொண்டாட்டி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும், உனக்கு தான் நிறைய பொண்டாட்டி இருக்கே, அப்புறம் எப்படி எந்த பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு ஒன்றால் கண்டுபிடிக்க முடியும். ஓ பொண்டாட்டியை கடத்திட்டு வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ரொம்ப அமைதியாக இருக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, என் கையில் இருக்க கத்தியை வச்சு அவள் வயிற்றில் கிழிச்சேன்னு வச்சுக்க, அவள் குழந்தையும் செத்து போயிடும் அவளும் செத்து போயிடுவான்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ சந்தேகப்பட்டுட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். இப்போவே கட் பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சிக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அவளுக்கு கால் பண்ணி உன் அக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா உங்களை பார்க்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, நீங்கள் அந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். மாமா இன்னும் இந்த விளங்காதவ கூட தான் சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த பெய்யை பற்றி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் இப்படி கட் பண்ணதை பார்த்தவொன்னே மாமாக்கு எவ்வளோ கொழுப்பு பாரு, ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டாருன்னு இவ திட்டிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் ஓடி வரான். இப்போ அவன் ஓடி வந்து, சார் மேடமோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், மேடம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா, ஒரு வேளை நான் பெய் கூட வந்ததை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு வேணுனே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளா, நான் அவன் மேலே இறக்கப்பட்டு அவளை காப்பாற்ற வருவேன் நினச்சிட்டு இருக்கா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ அப்செட்டாக இருக்கானா இப்படியா பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவன் மேலே கோவப்பட்டு இருக்க. மறுபடியும் ஹீரோக்கு அந்த சேட்டலைட் ஃபோனில் இருந்து தான் கால் வருது. இப்போ அவன் கால் பண்ணி, உன் பொண்டாட்டி மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா, ஒழுங்கா உன் பொண்டாட்டி வேணும்னா நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா, நான் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, ஒரு கிழவன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக, மற்றபடி அவள் என்னோட பொண்டாட்டியெல்லாம் கிடையாது, அவன் வயிற்றில் இருக்க குழந்தை எவனோட குழந்தையோ எனக்கு தெரியாது, நீ கொல்றதுனா தாராளமாக கொண்டுக்க, எனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்த மாதிரி, எனக்கு அவன் மேலே எந்த பாசமும் கிடையாது, அவளை என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ண. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு அவளோட மனசே உடஞ்சி போயிடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இவன் என்னை மனுஷியாக கூட மதிக்கல, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி இவ அழுதுட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வாய் பேச முடியாத ஊமையை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்ல, வாய் பேச முடியாத ஊமையா, எங்க இன்னொரு தடவை சொல்லுடான்னு இவ பேசுனதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு மறுபடியும் கால் பண்ணு, அவன் என்ன சொன்னானோ அதை நான் மறுபடியும் கேட்கணும்னு சொல்ல, சரி பண்ணுறேன்னு அவன் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பொருள் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சு போட்டுட்டு அங்கே உள்ள கத்தி எடுத்து கை கட்ட அவுத்துறா. இப்போ அவ இப்படி அவுத்ததுக்கு அப்புறம் கத்தி எடுத்து அந்த ஜன்னலை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை உள்ள போட்டு போட்டிட்டு இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. ஃபோனை எறா இவனே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வேணும்னே ஃபோனை எடுக்காமல் இருக்கான். ஹீரோயின் தான் இப்படிலாம் பண்ணுறாளோ அப்படின்னு வச்சுட்டு, ஆனால் உண்மையாகவே அவளை கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவள் இப்படி ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அமைதியாக இருக்கான். இப்போ அவன் இப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா என்னாச்சு, உங்களை யாராவது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து மேடமோட ஃபோன் ஹாஸ்பிட்டலில் கீழே கிடந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேகமாக எந்த இடத்துல இருந்து ஃபோனை எடுத்தானோ அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்க கீழே அந்த கஷாயெல்லாம் ஊற்றி கிடக்கு. அதை பார்த்தோன்னே உண்மையாகவே அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு இவனை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடி, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ண. ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறா. அந்த ஃபோனில் வாய்ஸ் சேஞ்சர் இருக்கு, அதனால பேசுறது இவதான்றது கண்டுபிடிக்க முடியாது. அவள் பேசுறது ஒரு ஜென்ஸோட வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்கா.
ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிட்னாப்பர் பேசும்போது நான் யாருன்னு உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுல, அதனால வாய்ஸ் சேஞ்சர் போட்டிருக்கேன், என் வாய்ஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இவ தைரியமாக பேசுகிறா. ஒரு வழியாக என் ஃபோனை நீ அட்டன் பண்ணிட்டியா, உன் ஃபோனுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளை என்ன பண்ணுற, உனக்கு என்னதான் வேணும், அவள் பாதுகாப்பாக தான் இருக்காளா, அவளோட குரலை நான் கேட்டாங்கன்னு சொல்ல, அவ குரலை இதுக்காக நீ கேட்கணும், அவள் உன்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்ன, உனக்கு முக்கியமான பொண்ணு இல்லைன்னு சொன்ன, அப்புறம் இதுக்காக அவள் வாய்ஸை கேட்கணும்னு இப்படி துடிச்சிட்டு இருக்க. அவளை நான் எப்போவோ போட்டு தள்ளிட்டேன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அவன் கையை எடுத்து செவத்தில் குத்துறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் உடம்புலேருந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவள் ஆல்ரெடி செத்து போயிட்டா. நீ சொன்ன வார்த்தையால் நீ என்ன சொன்னன்றதை மறந்து போயிட்டியான்னு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பான், என்னோட குழந்தை அவள் வயிற்றில் வளர்றதுக்கு நான் என்னைக்கும் அலோவ் பண்ணவே மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆவா, அவள் வயிற்றில் இருக்கிறது யாரோட குழந்தைய எனக்கு தெரியாது, அதை கொல்றதுன்னா தாராளமாக கொண்டுக்கன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவள் ஆல்ரெடி செத்து போயிட்டா, அவளை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை பொறுத்த வரைக்கும் அவளை ஒரு தொல்லை எதனே பார்த்துட்டு இருக்க, என்னால் அந்த தொல்லை உன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கன்னு இவள் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இவ எடுத்துட்டு வந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இதை எக்யூப்மெண்ட் ரூம்ல இருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் வேகமாக இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. இவ லிஃப்ட்ல போகலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு இந்த பெய் தான் வரா. உன்னை அவர் தேடிட்டு இருந்தாரு, எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளை பார்த்தவொடனே இவ ஃபோனை மறைக்கிறா. என்ன மறைச்சிட்டு இருக்க, உன் ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு தானே, ஒருவேளை உன்னை யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நீ ஆளுங்களை செட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தியா, அந்த கிட்னாப்பர் நீ பிரெக்னெண்டா இருக்கதா சொன்னா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவாரு. உன்ன மாதிரி பேச முடியாதவ அவரோட குழந்தைய சுமந்துட்டு அந்த குழந்தைக்கு பேச்சு வரலன்னா என்ன பண்றது, அதனாலதான் அவரோட குழந்தை வயிற்றுல வளரக்கூடாதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் என்னோட இடத்துல தான் இப்ப நீ இருந்துட்டு இருக்க. ஒருவேளை நீ குழந்தை பேத்துக்கிட்டாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு பொண்ணா உன்னோட ஃபீலிங் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த குழந்தைய பேத்துக்கிறதுனா தாராளமா பேத்துக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியும் அவர் ஒன்னே குழந்தையை துரத்தி விட்டுருவாரு. அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிடுது. இப்போ அவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ அந்த பையன் இவளை பார்த்தவொன்னே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவளை பார்த்து பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் அந்த எக்யூப்மெண்ட் ரூமுக்கு வந்துட அந்த இடம் லாக் ஆயிருக்கு. அதை பார்த்தவொன்னே இவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் தேடணும், சீக்கிரம் போய் ஏதாவது பொருள் எடுத்துட்டு வான்னு சொல்ல அவனும் போறான். இப்போ அவன் இப்படி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க கால் பண்ணி, சார் உங்க பொண்டாட்டி ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க, இப்பதான் உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த பையன் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரன், இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்போ அந்த பையன் கிட்ட கல்யாணமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, ஒருவேளை உன்னோட புருஷன் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கலனா என்ன வந்து பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஒரு டைவர்ஸ் லாயர்ன்றதை மறந்துடாத, கண்டிப்பா உன் புருஷன் கிட்டே உனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு மண்டையாட்டிட்டு அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் நீ எங்கே போன, யார் அந்த பையன், அவை கூட இதுக்காக பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, நான் என்னோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன், அவர் என்னை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னார், நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு இவன் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு, ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவொன்னே இவளுக்கு அந்த பொண்ணு சொன்னதான் ஞாபகம் வருது. அவன் இந்த கிட்னாப்பர் கிட்ட எப்படி பேசினான்னு பார்த்தல, அவனுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட காதலே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கஷாயம் கொடுக்கலான்னு தான் வந்தேன், அங்கே வந்து பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கஷாயத்தை நான் தான் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என்னதை கிஸ் பண்ணிட்டு இருந்த மணி ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு இவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு, இதுமே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் வீட்டை விட்டு நீ எதுக்காகவும் வெளியே போகக்கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லு, நானே டாக்டரை வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரிய வரும், அப்படி தெரிய வந்தால் என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவியோன்னு இவ பயந்து உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் எக்யூப்மெண்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அந்த ரூமில் யாருமே இல்லை, ஆனால் ஜன்னல் உடஞ்சி கிடக்கு, அந்த இடத்துல இந்த கயிறு கூட கிடந்துச்சு, ஒருவேளை இந்த கயிறை வச்சு மேடமை கட்டி வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேசினதான் ஞாபகம் வருது. அவ கூட பேசிட்டு இருக்கும்போது அவ கையில காயம் இருக்கதை பார்த்திருப்பான், ஆனா அதை சரியா கவனிச்சிருக்க மாட்டான். இவ்வளோ அந்த காயத்தை மறைச்சிருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இவனு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே ஒரு கத்தி கூட கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா யாருன்றதை கண்டுபிடி, எனக்கு அந்த கிட்னாப்பரோட லொக்கேஷன் அது தெரியணும்னு சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு மறுபடியும் அந்த கிட்னாப்பர் ஃபோன்ல இருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்தவொடனே இப்போ வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சு தள்ளடான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா
பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? 2 பில்லியன் பணம் கேட்டேன். இப்போ எனக்கு பணம்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் வேணும். என்ன தெரியுமா? உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல, நான் இதுக்காக என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவள் வேஸ்ட் பொருள் தான். ஆனால் இப்போ அவள் எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கா, அதனால அவளை நான் தூக்கி போட மாட்டேன், என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்க. யூஸ் ஆகிட்டு இருக்காளா? எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க? பெட்டில் உன் கூட ஒன்றா இருக்கிறதுக்காகவா? உன்ன மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, நீ சரியான மிருகம். ஒழுங்கா அவளை டைவர்ஸ் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்? நான் கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லவா? நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா பொண்ணுங்க பேசுகிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பையனும் மற்றவங்க ஃபீலிங்ஸை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டான், பொண்ணுங்க மட்டும்தான் ஃபீலிங்ஸை பற்றி பேசுவாங்க. நீ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நான் சொன்னதை செய்யலைன்னா உன் பொண்டாட்டி இந்த உலகத்திலே இருக்க மாட்டா அப்படின்னு மெசேஜ் அனுப்ப. அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நான் லொக்கேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு, உங்ககிட்ட பேசினது பையன் கிடையாது பொண்ணு, வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ சந்தேகப்பட்டுட்டு இவளோட ஃபோனுக்கு கால் பண்ண, இவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசிடுறா. இப்போவே பேசினோன்னு, ஐயோ என் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு, இது தெரியாமல் பேசிட்டேனே, எப்படி தைப்பிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு இவன் நேராக அவளோட தங்கச்சி கிட்ட ஓடி போகிறா. இப்போ அவகிட்ட போயிட்டு, உனக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லி உங்கள் மாமா கிட்ட பேசி சமாளின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு என்னோட குரலுக்குன்னு சொல்ல, மாமா எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உங்கள் அக்கா என்ன பண்ணுறான்னு கேட்குறான். அக்கா அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி இவ சிக்னல் காட்ட, மாமா அக்கா குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவளை நான் உடனே பார்த்தாகணும், வீடியோ கால் பண்ணுன்னு சொல்ல, என்னது அக்கா குளிக்கிறத பார்க்க போறீங்களான்னு கேட்க, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு சளி பிடிச்சிருக்கல, அவளை விட்டு தள்ளிடுறா, அவளுக்கு ஓட்டி விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போவே இப்படி கட் பண்ண உடனே அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அக்கா எதுக்காக மாமா கிட்ட போய் சொல்ல சொன்ன? ஒருவேளை மாமாக்கு நீ துரோகம் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. பைத்திய மாதிரி பேசாம அமைதியாயிருடுன்னு இவ ஃபோனில் டைப் பண்ணி காமிச்சிட்டு இருக்க. இல்லைக்கா நீ எதுக்கு போய் சொல்ல சொன்ன? உண்மையை சொல்லு. நீ மாமாவை விட்டுட்டு வேற பையன் கூட டேட் பண்ணா கூட ஓகே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பானே, பார்க்க சூப்பராக இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோவை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, அக்கா அவர் பார்க்க கண்டிப்பாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாரு, இப்போ பார்த்தனா கூட நானே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் திரும்பி தள்ளடி அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட இவ ஹீரோவை பார்த்துடுறா. மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் பேசினது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தேன், நீங்கள் அக்கா கூட பேசுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவ குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுற. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான். என்கிட்ட எந்த விஷயத்த மறைக்க பார்க்குறேன்னு சொல்ல, நான் எதுவும் மறைக்கல, தங்கச்சி தான் இது சும்மா விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, நான் அதை பற்றி பேசல, நேற்று ஹாஸ்பிட்டலில் நடந்ததை பற்றி கேட்குறேன், என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு. ஹீரோவா உடம்புல காயம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்க. அவள் கையில் பயங்கரமாக காயம் இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இவ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா. அதை பார்த்த உடனே ஹீரோ போய் அந்த கயிறை எடுத்துட்டு வந்து, இந்த கயிறில் தானே உன்னை கட்டி வச்சிருந்தாங்க, உன்னை கட்டி வச்சதுக்கப்புறம் அவன் ஜன்னலை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டா? அந்த கிட்னாப்பர் உன்னை கடத்தினது உண்மைதான், ஆனால் அதை பற்றி என்கிட்ட மூச்சு விடலை, இதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னை பார்த்தா என்னை பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை, உனக்கு என் மேலே எந்த அக்கறையும் இல்லை, நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு யோசிக்கலாம், நானே ஒரு ஆளை செட் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா பொய் சொல்லி உன்னோட சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்க்குறேன்னு தானே நினச்சிட்டு இருக்க. ஒரு கிட்னாப்பர் உனக்கு கால் பண்ணி எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவான்? நீ கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணனே இப்போ தான் எனக்கு புரியுது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி தான் தீரணும். உன் குழந்தை எப்படி என்னோட வயிற்றில் வளர்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நான் எப்படி எனக்கு கஷ்டம் வரும்போது உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணால் கூட உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எந்த பதில பேசாமல் உன்னை கடத்த பார்த்தவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னாப்பரை என்கிட்ட அனுப்பி வச்சதே நீ தானே, என்னை பயமுடுத்தி என்னங்கிறது தரத்த பார்க்குற, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஹீரோவை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட லாயர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. இப்போ இந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவளோட டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இங்கே பாரு, டைவர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் குழந்தை இருக்கும்போது டைவர்ஸ்ன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா குழந்தை இருந்தால் அம்மா அப்பா 2 பேரும் சம்மந்தப்பட்டது, குழந்தையோட எமோஷனல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக கேட்கல, சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களை கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை நல்லா நடத்தலைன்னா தாராளமாக என்னை தேடி வரலாம், உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்குன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் மேடமை கிட்னாப் பண்ணது ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் அந்த பொண்ணு மேடம் எதுவும் பண்ணாமல் விட்டுருக்காளோ என்னமோ, அந்த கிட்னாப்பர் பொண்ணாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்கள் பொண்டாட்டி இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னாப்பர் உங்களை டைவர்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கிட்னாப்பர் பெய்யா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக நீ ஃபாரின் போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வரக்கூடாத மோசமான நோயெல்லாம் வரணும்னு சொல்லி அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனோட வாழ்க்கையை நாசமாக்க பார்த்துருப்பான். இவன் பேசின எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமாக இருந்து கேட்டுட்டு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோவோட அண்ணா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ தான் அந்த ரூமுக்குள்ள வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்க. ஹீரோவை கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் எடுத்து இவ கையில் போட்டு விட்டுட்டு, இதை கையில் போட்டுக்க, உன் பேரை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறல, இதை கையில் போட்டுக்கிட்டேன்னா உன்னை ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து பிரேஸ்லெட்டை போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்கம்மா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உன்னால நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ இந்த இடத்துல இருக்கிறது உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். அவங்க அண்ணனும் தம்பியும் கூட பிறந்தவங்க கிடையாது, அவங்க முத தாரத்துக்கு பிறந்தவன், இவர் 2ஆம் தாரத்துக்கு பிறந்தவங்க, அதனால தான் அவர் அவரோட சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அவரோட வாழ்க்கையை மோசமாக்க பார்க்குறாரு. நீ காப்பாத்தினு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனையாகும். ஆல்ரெடி அவங்க குடும்பத்தோட என்ன பிரச்சனைன்னு உனக்கே நல்லா தெரியும். அவங்க அப்பா வேற உன் மேலே கோவமா இருக்காரு, பத்தாததுக்கு பையனும் உன் மேலே கோவப்பட்டா என்ன பண்றது, நம்மளால சமாளிக்க முடியாது. உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்றத மறந்துடாத, தயவு செஞ்சு நீ ஃபாரினுக்கு போயிரு, நீ ஃபாரின் போனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் படிக்கிறதுக்காக தான் ஃபாரின் போனேன்னு சொல்ல, படித்து முடிச்சு கையோட கல்யாணம் பண்ணிட்டியே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவன் பேசிட்டு இருக்க. சரிங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு அவன் இடத்த விட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, சார் மேடம் அன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு பையன் கூட வந்தாங்களே, அந்த பையனை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ கோவப்பட்டுட்டு அவளுக்கு கால் பண்ண அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ அவன் இப்படி கால் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பெய் தான் வரா. இப்போவ வந்து வேலை தான் முடிஞ்சிருச்சுல, என் கூட வீட்டுக்கு வாங்களே, நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, உண்மையாகவே இந்த பிரேஸ்லெட் எங்கேருந்து வந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இது எங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட்டு, எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு பொருள் இதுதான், இது எப்போவுமே என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வா போகலான்னு அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். வேணும்னே தான் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு பின்னாடி யாரோ இருந்து இவளை இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்கன்னு ஹீரோக்கு டவுட்டு. அதனால தான் ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இவனுக்கு ஹீரோயின் தான் அந்த கிட்னாப்பர் ஃபோன்ல இருந்து கால் பண்ணுறா. இப்போவ கால் பண்ணி, உனக்கு 3 நாள் டைம் கொடுத்தேன், இன்னும் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், உனக்கு அவன் மேலே காதல் கிடையாது, டக்குன்னு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்ல, நான் என்ன பண்ணணுன்றதை நீ சொல்ல வேண்டாம், உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு, என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல, அவள் செத்தாலும் உனக்கு கவலை இல்லைன்னு சொன்னேன். எங்கேருந்து வந்தா பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே ஜன்னல் கிட்ட வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ அப்படி வீட்டுக்கு வரும்போது அவ கையில் ஃபோன் வச்சிருக்கத பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இவ ஹீரோவை பார்த்தவொன்னே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து, நீ ஃபோன் பேசினதை நான் பார்த்துட்டு இருந்தேன், யார் கூட நீ பேசிகிட்டு இருந்த, புருஷன் வீட்டில் இல்லாதப்ப இன்னொரு ஆள் கூட நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா, ஏதாவது அஃபேரில் இருக்கியான்னு கேட்டுட்ருக்க. இவன் எந்த பதிலும் பேசாமல் இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் பேசவே முடியாது, நான் எப்படி பேச முடியும்னு இவன் சிக்னல் காமிச்சிட்ருக்க. இவ சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பாரில் வந்து உட்காந்துட்டு இவ்வளோ நினச்சி ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் புது ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு இவன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட மைண்டு ஃபுல்லாகவே ஹீரோயின் மேலே தான் இருக்குது. நேற்று அவள் என்ன சொல்லியிருப்பானா, எல்லாருக்கும் சீக்ரெட் இருக்குது, எனக்கும் அதே மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்குது, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அவள் சைகையிலே சொல்லிட்டு போயிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க இவன் முழிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே, எனக்காக தான் காத்துட்டு இருந்தியான்னு இவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன்னு இவன் கிளாஸை தூக்கி காட்ட. அதை பார்த்தவொன்னே இவன் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்படி கோச்சிக்கிட்டு போகிறத பார்த்தவொன்னே அப்படியே மண்டையில் போட்டேன்னா பாரு அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை திட்டிட்டு வந்து படுத்துட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து பார்க்க இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே இவன் லைட்டை போட்டுட்டு போக இவன் லைட்டை ஆஃப் பண்ணிடுறான்.
எவ்வளோ தைரியம் லைட்டை ஆஃப் பண்ணுறான்னு இவன் மறுபடியும் போட இவன் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறான். பார்த்தா 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா நீயே படுத்து தலை, நான் வெளியே போகிறேன்டான்னு இவ தலகாணி எடுத்துகிட்டு வெளியே போகும்போது மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போக, என்ன மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போகிற, இவ்வளோ இருட்டு உனக்கு பார்த்தாதாடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாவில் படுத்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்து படுக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ அவளுக்காக பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்தி விட இவ அதை தள்ளி விட்டுறா. அதை பார்த்தவொன்னே இவன் காலை போத்தி விட அவள் அதை விலக்கி விட அப்புறம் மேலே போத்தி விடுறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா மாறி மாறி போத்தி விட்டுட்டு இருக்க. இவன் வேண்டாம் வேண்டானா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட, இதுக்கு மேலே முடியாதுடா, உன்னை கட்டி பிடிச்சி தான் படுத்தாகணும்னு அவள் மேலே ஏறி அவளை பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. இவ்வளோ அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் மட்டும்தான் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க அவளை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டான். உங்க கூட டின்னர் சாப்பிட்றதுல எனக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டி இல்லாமல் சாப்பாடே இறங்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக நிறைய சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இப்போவே இப்படி எடுத்து வைக்கிறத பார்த்தவொன்னே அவள் பிளேட்டில் வைக்கிற எல்லா சாப்பாடையும் ஹீரோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ வர வர ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப எழிச்சு போயிட்டேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் பொண்டாட்டி நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஏக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி மாமாவை நீ தான் காப்பாற்றினேன்னு ஏன் மாமா கிட்ட சொல்லாமல் இருக்க, நானே மாமாக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு இவ ஃபோன் போட ஐயோ வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிட இவ வாய்ஸை ஹீரோ கேட்டுடுறான். இப்போ இவ இப்படி பேசினதை பார்த்தோன்னே அவளை பார்த்தீங்கன்னா மாமா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிட. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தேகப்பட்டுட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா என்னோட ஃபோனில் ரெக்கார்டிங் இருக்குது, இப்போ என் மச்சினிச்சி பேசும்போது அதில் இன்னொரு வாய்ஸ் கேட்டுது, அது யாரோட வாய்ஸ்னு கண்டுபிடி, அது இந்த கிட்னாப்பரோட வாய்ஸ் மாதிரியே எனக்கு தோணுச்சின்னு சொல்ல அவனும் சரின்னு ஃபோனை வாங்கிட்டு போகிறான். இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்கா உங்ககிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குது, என்ன சீக்ரெட்னு எனக்கு தெரியல, இங்கே பாரு உனக்கு மாமாவை பிடிக்கல, மாமா கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த லாயர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுப்பாரு, கண்டிப்பாக அவர் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல இவளும் அவ சொல்றதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ தங்கச்சி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நேராக அந்த லாயரை பார்க்கறதுக்காக தான் வரா. எங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும், இப்போ ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை பார்த்தது ஒரு குழந்தை தானா, அதை சாட்சியை ஏத்துக்குவாங்களான்னு கேட்க ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா குழந்தைன்றதுனால அந்த குழந்தையோட வயசு மனநிலை அதோட ஞாபக சக்தி எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த சாட்சி ஓகேவான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த சாட்சி பார்த்தாதுன்னா இன்னொரு ஆளோட சாட்சி கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ, இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தா அப்புறமா வந்து கேட்குறேன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு யான் எதுக்காக லாயர் பார்க்க போனான்னு சொல்ல ஆக்சுவலாக அவள் வந்தது ஒரு டவுட் கேட்கறதுக்காக. அவள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அவள் புருஷனை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்ல டைவர்ஸா அப்படின்னா அவன் என் பையனை டைவர்ஸ் பண்ண போகிறாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஆமாம் அதுக்காக தான் வந்திருந்தா, அதுக்கு காரணம் உங்கள் பையன் பெய்யின்ற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு, அதனால கூட இவங்க டைவர்ஸ் வாங்க நினைக்கலான்னு சொல்ல எனது பெய்யானா அவங்க அப்பா யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க அப்பா ஹீரோவோட கம்பெனில் அந்த பொண்ணை பார்த்துருப்பாரு, அந்த பொண்ணு மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்க, அவளால் நமக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக அவளை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த உண்மையை பற்றி யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, ஏன்னா என் கையில் வேலை கிடையாது, என் அம்மாக்கும் தங்கச்சிக்கு இதனால ஏதாவது ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது, அமைதியாக இருக்கதா நல்லது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் அந்த வாய்ஸ் சேஞ்சர்லாம் எடுத்துட்டு ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், 2 பேரோட வாய்ஸும் சிமிலாரிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3வது ஆள் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு இவளோட ஒரிஜினல் வாய்ஸ் தெரியாது இல்லையா, அதனால தான் ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்க்க ஹீரோவோட அண்ணா தான் வரான். இப்போ அவன் வந்து அப்பா உனக்கு குணப்படுத்துறதுக்காக டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு, அமைதியாக உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த டாக்டர் கையில் ஒரு ஊசி எடுத்துட்டு இவளை குத்துற மாதிரி வர ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்க அக்கறையை விட உங்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி போல, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போகலன்னா எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன் போங்கடான்னு சொல்லி ஹீரோவை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். ஆக்சுவலாக அவன் உண்மையான டாக்டர் கிடையாது, போலியான டாக்டர் தான். இப்போ ஹீரோ இப்படி அவனை துரத்தி விட்டதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கே இந்த நிலமனா, நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு இவன் வீட்டுக்கு வந்த கையோட அவங்க அப்பா அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஒரு வேலைக்கு கூட நீ லாய்க்கே இல்லாதவே, சொன்ன வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டியா, சரியான வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. லாஸ்ட் டைம் நீங்கள் போட்ட பிளான் கூட தான் சொதப்பிருச்சு, அவன் பொண்டாட்டியை கடத்தி வச்சு அவன் கிட்ட பணம் கேட்க பார்த்தீங்க, அதில் கூட தோத்து போயிட்டீங்களேன்னு சொல்ல
அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு அவளை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இப்போ அவன் போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்க அந்த மாஸ்க் போட்டவன் தான் வரான். இப்போ அவன் கிட்ட என்ன சொல்றானா, லாஸ்ட் டைம் அவளை கிட்னாப் பண்ணும்போது நம்ம அனுப்பின ஆளே என்ன சொன்னான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா சொன்னான். உண்மையாகவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்றதை கண்டுபிடி. ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய கொல்றதுக்கான வழியை பாருன்னு சொல்ல அவனு சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கு. என்ன இவ்வளோ சாப்பாடு அப்படின்னு இவ சைகையில் காமிச்சிட்டு இருக்க. சார் தான் உங்களுக்காக இவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ண சொன்னார்னு வேலைக்காரங்க சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சாப்பிடலான்னு பார்க்குறா. இவ இப்படி சாப்பிடலான்னு பார்க்கும்போது அவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவள் வாமிட் எடுக்க போயிட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்ணுறாங்க. சார் கைனகாலஜிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு, உங்களுக்கு அபார்ஷன் பண்ணணுமான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா, சார் அன்னைக்கு மேடம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல சார். எனக்கு தெரிஞ்சு மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேடம் 2 டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணாதான் 2வது டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேடமை கிட்னாப் பண்ணாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வந்தது ஒரு நர்ஸு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, உண்மையாகவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவனுக்கு கிட்னாப்பர் ஃபோனில் இருந்து ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் இப்படி கால் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன தூங்காமல் என்ன பண்ணுற, உன் ஹெல்த்துக்கு எதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்ல, நான் ஒரு கிட்னாப்பர் அப்படின்றத மறந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத, உன் பொண்டாட்டியை பற்றி கவலைப்பட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, என் பொண்டாட்டியை பற்றி கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது, அவளை பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்க, எனக்கு எப்படி உன் பொண்டாட்டியை பற்றி தெரியும்னு இவ கேட்குறா. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்ததை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவன் அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டை வச்சு அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி நெருப்பில் போட்டுட்டு இப்படியே அழுதுட்டு இருக்காத, போய் வேலையை பாடுறான்னு சொல்லியிருப்பாரு. இவர் எப்படி பண்ணிட்டு போனதை பார்த்தவொன்னே குட்டி பொண்ணா இருந்த நம்ம ஹீரோயின் நெருப்பில் விழுந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்து கொடுத்துருப்பான். இப்போ இந்த கதையை சொன்ன உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இவன் இன்னும் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் அவளை சின்ன வயசுலேருந்தே காதலிச்சேன். ஒரு நாள் அவளை பார்க்கலான்னு அவள் வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஃபாரின் போனதா சொன்னாங்க. அன்னைக்கு என் மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் 1 night stand நடந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ இவளை தேடி வந்திருக்கா. அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எங்க அம்மா இந்த மாதிரியா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, போது நிப்பாட்டு, சும்மா கதையா சொல்லிட்டு இருக்காத, உன் பொண்டாட்டியை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்காக இதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு சொல்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ணல. எங்க பாரு, நான் சொல்கிறத கேளு, ஓ கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே போய் தான். யார் சொல்கிறதையும் நம்பாத, யார் பேசுகிறதையும் கேட்காத, நீ உன் மனசு சொல்கிறத மட்டும் கேளு, அதுதான் நல்லதுன்னு சொல்ல, நான் ஒரு கிட்னாப்பர், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை நீ எனக்கு சொல்லித்தரதான்னு சொல்லிட்டு இருக்க. அது என்னமோ தெரியல, உன்கிட்ட பேசும்போது மட்டும் எனக்கு மனசுக்கு எதமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யோ, ஏன் கூடவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா ஃபோனை வையா, நீ ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, இவன் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை பேசுகிறது பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா இல்லை நான் தான் தெரிஞ்சுக்கிட்டானா ஒன்றும் தெரியலையே. கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு அவளோட ஃபோனை எடுத்துட்டு, இல்லை பண்ணக்கூடாது, ஒருவேளை இவன் சரக்கு அடிச்சுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா, அவனை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும், அப்போ தான் நமக்கு உண்மை தெரியும். வீட்டுக்கு வர வைக்க என்ன பண்ணலாம், கிட்னாப்பர் ஃபோன்லேருந்து மறுபடியும் ஃபோன் பண்ண வேண்டியது தானே. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஹீரோக்கு சென்ட் பண்ணி, நான் உன் வீடு பக்கத்தில் தான் இருக்கேன், ஓ பொண்டாட்டி உயிரோட வேணா வீட்டுக்கு கிளம்பி வாடான்னு இவன் மெசேஜ் அனுப்பி வச்சுட்டு இருக்க. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த கிட்னாப்பர் பொண்டாட்டி தான்றதை கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க இவ படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவ கிட்ட வரலான்னு பார்க்க அவனுக்கு அந்த பெய்தா கால் பண்ணுறா. இப்போ அவ கால் பண்ணி, எனக்கு ரொம்ப கெட்ட கனவாக வருது, உங்களை பார்த்தா சரியாயிருன்னு சொல்ல, நான் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், ஃபோனை வைன்னு சொல்லி ஹீரோ கட் பண்ணி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நீ ஊமை இல்லைன்றது யாருக்கும் தெரியாதுல்ல, யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல, அம்மா நான் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லலை, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பேசுகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அம்மா, என் புருஷனோட உதவியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, நீ வெளியே சொன்னால் உன்னை உயிரோட விடுவாங்கன்னு நினைக்கிறியா, எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க, நீ அமைதியாக இருந்தால் அதுவே போதும்னு அவங்க அம்மா சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு கட் பண்ண ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அவளோட அம்மாவை பார்க்க போன விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் ஏதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது,
அவளை எப்படி ஆஃப் பண்ணணும்னு உனக்கு தெரியும், அதுக்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உண்மையை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்க. இவ உள்ள வந்த கையோட இந்த சைடு அவளோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்போ அவள் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லலான்னு வரும்போது அவளுக்கு அந்த கிட்னாப்பர் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா, போலீஸ் கிட்ட நீ வாயை திறக்கக்கூடாது, அப்படி திறந்துனா அவள் உயிரோடவே வரமாட்டேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவள் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா உன் புருஷன் புதுசாக ஒரு கார் வாங்கி கம்பெனிக்கு வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த காருக்கு பக்கத்தில் தான் உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் இருக்காங்க, பெய்யும் இருக்கா. அந்த பெய்க்கு போய் நீ ஒரு அறையை போட்டுட்டு வரணும், இதுதான் உன்னோட டாஸ்க்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கம்பெனிக்கு கிளம்பி வந்துடுறா. இந்த சைடு கம்பெனியில் உள்ள எல்லாரும் அந்த காரை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெய் பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த காரை எனக்காக தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உண்மையாகவே நீ கொடுத்து வச்சவ, பிரசிடெண்ட்டை கட்டிக்காமையே எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா வாங்க காரை ஓட்டி பார்க்கலான்னு இவ காரை தொடலான்னு வரும்போது ஹீரோயின் வந்து தடுத்துடுறா. இவ இப்படி தடுக்கிறத பார்த்தோன்னா அவளுங்களை பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி தடுத்துட்டு இருக்க, சாருக்கு உன்னை விட இவ தான் முக்கியம், அவருக்கு எல்லாமே இவ தான், நீ சும்மா வேலைக்காரி மாதிரி தான் சொல்ல அதை பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளுக்கு ஒரு அறைய போட அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே பார்த்தீங்களா அவங்க என்னை அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் என்னை பற்றி தப்பாக பேசினா பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால தான் அரைஞ்சேன்னு இவ மறுபடியும் அறையலான்னு வர ஹீரோ அவளை தடுத்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னை யார் கம்பெனிக்கு வர சொன்னது, இங்கே வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே அவள் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவள் இப்படி வந்துட்டு அந்த கிட்னாப்பருக்கு தான் கால் பண்ணுறா. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா உன்னோட அடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா, ஓ புருஷனை டைவர்ஸ் பண்ணணும், ஓ புருஷனை டைவர்ஸ் பண்ணுற வழியை பாரு, அவன்கிட்டேருந்து நிறைய சொத்து வாங்கி தரேன்னு சொல்ல நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால் முடியல, வேறு ஏதாவது பண்ண சொல்லுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு டைம் தரேன், பொறுமையாக அவனை டைவர்ஸ் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லி இவன் ஃபோனை கட் பண்ணிட. பார்த்தா இப்போ அவனோட மாஸ்க்கை கலட்டுறான். யாருன்னு பார்த்தா அந்த லாயர் தான் அந்த மாஸ்க்கை போட்ட ஆளு. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அவளோட ஃபேமிலி டார்கெட் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவளை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பாஸ் மேடம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள எப்படி சேஃபான இடத்துல வைக்கிறதுன்னு சொல்ல சேஃபான இடம்னா எதுவுமே இல்லை, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த பெய்யை பார்க்குறான். பார்த்தா அவள் ஹீரோ குடிக்கிற டீல எதையோ கலந்துட்டு இருக்கா. இப்போ அதை பார்த்தவொன்னே ஹீரோ சிரிச்சுட்டே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த டீ, இந்த டீயை குடிங்கன்னு சொல்லி கொடுக்க ஹீரோவை குடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்ல சரி போகலான்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் போட்டுடுறான். இப்போ அவன் இப்படி போட்டுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் புருஷன் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்துட்டு இருக்கான், அவனை கையும் கழுவமாக பிடிச்சனா உனக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும், டைவர்ஸு கிடச்சிருன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு ஹீரோவை பார்க்கலான்னு அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா அந்த பெய்க்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி அவனை தூக்கிட்டு வந்து ஹோட்டல் ரூமில் போட்டேன், நீ வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனோட குழந்தைக்குன்னா அம்மா ஆகணும், அப்போ தான் எல்லாமே என் கைக்குள்ளே வந்துடும்னு இவ ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. அவள் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்போ அவள் உள்ளே வந்து பார்க்க ஹீரோ நார்மலாக தான் இருக்கான், ஏன்னா அவள் மயக்க மருந்து கலக்கிறான்னு ஹீரோக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. இப்போ ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இன்னும் இவன் மட்டும்தான் வரான். ஒரு வேளை அவள் பாத்ரூம்குள்ளே எதுவும் இருக்காளா இல்லை வேற எங்கேயும் இருக்காளான்னு இவன் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி தேடிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மயக்க மருந்து அவனை விட்டு போகாத மாதிரியே நடிச்சுட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நல்லா கண்ணை முழிச்சு பாரு, நான் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்ல என் பொண்டாட்டி பேச மாட்டா, அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு ஹீரோ கேட்க அதை பார்த்தவொன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான். எப்பயிலேருந்து இந்த திருட்டு தானே நடக்குது, நீ பேசுவ ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க எவ்வளோ சின்ன வயசில் நடந்த எல்லா கதையும் சொல்கிறா. உங்கள் அப்பாவுக்கு பயந்து தான் எங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்போ வரைக்கும் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், இப்போதைக்கு நீ அந்த பெய்யை பார்த்துக்கிட்டா அதுவே போதுன்னு சொல்ல எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்தப்ப அவள் என்னை காப்பாற்றினா அவ்வளோதான் சொல்ல உனக்கு மட்டும் எதுக்காக மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுதான் எனக்கு புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதை விட எனக்கு ஒன்று பற்றின கவலை தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கிறப்ப உன்னை எப்படி பிரச்சனையில் மாட்டி விட முடியும்னு சொல்ல அப்படின்னா நான் பேசுவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா, என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிட்டு இருந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் மட்டுமா போய் சொன்னேன், நீ இந்த போய் சொல்லியிருக்க, அதுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஹீரோ கொடுத்த காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவளை நிறைய ரவுடி பசங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோ பிளான் பண்ணி தான் இந்த காரையே இவளுக்கு வாங்கி கொடுத்துருப்பான்.
இப்போ இவளை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவள் தங்கச்சியை கிட்னாப் பண்ண கிட்னாப்பர் தான் கால் பண்ணான். இப்போ அவன் கால் பண்ணோன்னே, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்க, என்னால் ஏதாவது வேலை ஆகணுமான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொன்னதை நீ செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறத நான் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக நீ, நான், அப்புறம் இந்த பெய் எல்லாருமே என் புருஷனுக்கு பொம்மைங்க மாதிரி தான் தெரியுமா. நம்ம 3 பேரை வச்சு அவன் ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். அதுதான் நம்ம 3 பேருக்கும் புரியல. என் புருஷனை தூக்கிட்டு வந்து ஹோட்டல் ரூமில் போட்டேன். அப்போ அவன் உன்னோட முகத்தை பார்க்கல, ஆனால் இப்போ அவனோட முகத்தை பார்த்துருவான். எப்படி தெரியுமா, அவன் அவனோட பாக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கான் பாரு, அதை எடுத்து பாருன்னு சொல்ல அவனே எடுத்து பார்க்குறான். பார்த்தா ரவுண்டாக ஏதோ இருக்குது. அது சாதாரணது கிடையாது, உன்னோட ஃபேஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ணோம். அதில் கேமரா இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்க முடியும்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. அவனோட முகத்தை அது ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருது. இப்போ பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்காக அந்த கிட்னாப்பர்ட்ட இப்படி சொல்லியிருப்பானா, ஹீரோ தான் எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பான். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், அந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கிறதா உன் உயிருக்கு நல்லது, அதனால தான் நான் வெளியே காமிச்சிக்கிட்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை கொலை பண்ணதை நீ கண்ணால் பார்த்துருக்க, உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, என்னன்னு என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவன் அவன் மனசில் உள்ள காதல் அவனோட பிளான்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோயின் ரொம்ப தைரியமாக இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி லாயர்கிட்ட பேசினதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக ஹீரோயினை நோக்கி காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. இடையில ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தவொடனே இவன் பிரேக்கை போட்டுட்டு தப்பிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போக ஹீரோவில் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னோட அம்மா தங்கச்சி 2 பேரும் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்கள பற்றி நீ கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினது நீ தான் எனக்கு தெரியும். அன்னையிலேருந்து நான் உன்னை ரொம்ப சின்சியராக காதலிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாக இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய மரியாதை, காதல், நம்பிக்கை எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும். உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாயரை பற்றின டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வர சொல்ல அவனையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த லாயரோட அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவனோட அப்பாவை பற்றின எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. ஒருவேளை அந்த லாயர் உங்கள் அப்பாவோட இல்லீகல் பையனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு ஹீரோ லாயர் மேலே சந்தேகப்பட்டு இருக்க. அவனுக்கு ஒரு பார்சல் தான் வருது. அந்த பார்சலில் அந்த பேய் பண்ணு போட்டிருந்த பிரேஸ்லெட் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அதை பார்த்தவொடனே நான் அவளை தான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு நினச்சிட்டு தான் அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பொண்டாட்டி தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ யாரை காதலிக்கிறாங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பாசமே இல்லாத மாதிரி எல்லாரும் முன்னாடி காமிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா இந்த பொண்ணை கடத்திட்டு வந்துடுறானுங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா ஹீரோ அண்ணாவோட வேலை. இப்போ அவன் இப்படி கடத்திட்டு வந்தவனா அந்த இடத்துக்கு லாயரும் வந்துடுறான். எல்லாரும் ஒன்னா தான் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணை கடத்துற பிளானையே லாயர் தான் போட்டிருப்பான். அவனுக்கு சொன்னது அவனோட அப்பா தான். ஆக்சுவலாக இவன் ஹீரோவோட அப்பாவோட இல்லீகலாக பிறந்த பையன். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வச்சு ஏதாவது காய நவுத்துடான்னு சொல்ல இவனும் சரின்னு பேய் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனால் அவன் அவங்க அப்பாவோட இல்லீகல் பையன் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கும் தெரியாது, இவங்க அண்ணனுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பொண்ணு மேலே அவன் உயிரே வச்சிருக்கான்னு சொல்லி தானே இவனை கடத்திட்டு வந்தீங்க, அவனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல இவனுங்களே ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ அந்த ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவர் மீட்டிங்கில் எது இருப்பார், நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்ல நீ சொல்கிறத கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, இவன் மேலே அவனுக்கு பாசமே கிடையாது, அவன் பொண்டாட்டி மேலே தான் பாசம், அவளை இங்கே வர வைக்கிறதுக்கான வழியை பாருங்கடான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இவன் மூஞ்சை அடித்து உடச்சி ரத்த வர வச்சு இவளையே அவளுக்கு வீடியோ கால் பண்ணி வர சொல்லுவோன்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர சொல்ல அவளும் சரின்னு கிளம்பி வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா தனியாக அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டுருக்க. அதை பார்த்த உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த இடத்துக்கு தனியாக வருவேன், அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க நான் தனியாக வந்தேன் யாருப்பா சொன்னா, என் ஆளுங்க கூட தான் வந்திருக்கேன்னு சொல்ல அதை பார்த்த உடனே அவனுங்க ஷாக் ஆகிடுறானுங்க. என்னடான்னு பார்த்தா லாயர் ஹீரோயினோட ஆள் தான். இப்போ அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டு அதை பார்த்தா அவனுங்க பயந்து போயிட்டு இருக்க. லாயர் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இந்த ஃபோனில் இருந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மெசேஜ் போகும், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வா போலான்னு அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னார், நீ எதுக்காக உங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ண, என் உயிரை காப்பாற்றுறதுக்காகவான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது, என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் விடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இப்போதான் அவ தனியாக போன விஷயமே தெரியுது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவன அவன் ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு லாயர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணல தெரியுமா, அந்த ஆளை நம்பினதை தவிர அந்த ஆளை நம்பினதுக்கு எங்கள் அம்மாவை யாருக்கு தெரியாமல் போட்டு தள்ளிட்டார் தெரியுமா, இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாரு, அந்த ஆளு மனுஷனே கிடையாது, சரியான மிருகம், 8 வயசுலேருந்து அந்த ஆளு என்னை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு தெரியுமா, என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, அதுதான் அவருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடுச்சுன்னு இவன் அவனோட சோக கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் எங்கள் அப்பா கூடவே கூட்டு சேர்ந்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேலே வச்சிருக்க காதல் தான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் பேக்கெட்டில் ஃபோன் இருக்கு பாரு, அதையே மறைச்சு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லும் போது அவள் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா, என்னங்க என்னை கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க, நான் ஆபத்தில் மாட்டுறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாயர் அந்த இடத்துல தானே இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். ஏன்னா லாயர் இவ்வளோ காதலிக்கிற விஷயம் ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னை பற்றி எல்லா விஷயமே என் புருஷனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். உனக்கு 2 சான்ஸ் தரேன். ஒன்று என் கூட இந்த காரில் இப்படியே வந்துடணும், 2வது என் கூட சேர்ந்து செத்து போகணும்னு அவன் துப்பாக்கி எடுத்து வச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நம்ம 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு, கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே சரியாயிருன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவன் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பின்னாடியே அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹீரோனை காப்பாற்றி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை கிட்னாப் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அவன் ஹீரோனை காப்பாற்ற வந்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு குழந்தைய சேர்த்து கொண்டாத, அந்த குழந்தைய எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் சிரிச்சுட்டே கார் ஓட்டிட்டு இருக்க. இவன் ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ அவன் ஹீரோக்கு கால் பண்ணி என்னங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, உன் பின்னாடி தான் நான் இருக்கேன், அவனை நம்பி உன்னை விட்டது ஏன் தப்பு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ஓட்டிட்டு வர காருக்கு குறுக்கால கொண்டாந்து இவனோட காரை நிப்பாட்ட. இவங்க 2 பேரோட காரும் ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு தான் பயங்கரமாக அடிபட்டுருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் 1 ஹவருக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா போலீஸ்காரங்க வந்து ஹீரோவோட அப்பாவையும் அவங்க லாயர் பையன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோவோட அப்பாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை கொலை பண்ணதுக்கு, லாயரை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் ஹீரோனை கிட்னாப் பண்ண பார்த்ததுக்கு. இப்போ அவங்க 2 பேரையும் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டாக்டரை பார்க்க வந்திருக்கா. டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லபடியாக இருக்குது, நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவே போதுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சந்தோஷமாக ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ பெட்டில் தான் இருக்கான். இன்னவே மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கல. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் ஃபோனை ஹீரோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த சீக்ரெட்டும் இல்லை, எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் காத்துட்டு இருக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் ஃபோனை அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்து அந்த ஃபோன்லேருந்து இவளுக்கு கால் பண்ண. இவளுக்கு அந்த நம்பரே தெரியல, ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த ஃபோனோட நம்பரே தெரியாது. இப்போ ஹீரோ கால் பண்ணி நான் கண்ணை முழிச்சவொன்னே ஒரு அழகான பொண்ணை கிஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு சொல்ல. நம்ம எல்லாத்தைய பற்றி பேசினோம், ஆனால் குழந்தைய பற்றி பேசவே இல்லை. குழந்தை பெற்றுக்க உங்களுக்கு விருப்பம் தானான்னு கேட்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் உனக்காக ஸ்பெஷலான சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். என் குழந்தை மேலே எப்படி எனக்கு பாசம் இல்லாமல் இருக்கும், எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி தான், 2வது தான் என் குழந்தை. என் பொண்டாட்டி என்னை பார்க்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா என் பொண்டாட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வந்து ஒரு கிஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோவை பார்க்க தான் ஓடி வரா. வந்து பார்த்தா இவன் கிஸ் பண்ணுற மாதிரி வாயை வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட ஓடி வர. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு ஒன்று சேர்ந்துட்டு இருக்க. இந்த சைடு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாரையும் போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா லாயர் சொல்லியிருப்பான் இல்லையா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு கால் போயிருன்னு. இப்போ அவங்க எல்லாரையும் இப்படி பிடிச்சிட்டு போகிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.